கருணாநிதி பட்டியல் சமூக மக்களுக்கு செய்ய வேண்டிய நிதியை எடுத்து பல்வேறு துறைக்கு செலவு செய்யும் போது அதை தட்டி கேட்ட அன்னை சத்தியவாணி முத்தை இழிவா பேசி அவதூறுவா பேசி கட்சி விட்டு போவதற்கு காரணமா இருந்தார். அதுக்குத்தான் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, கருணாநிதியினுடைய காலை கழுவி குடித்து இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பதவி என்பது என் கால் மயிருக்கு சமம்னு பேசியிருக்காங்க. அப்படி பேசியிருக்காங்க. அப்படின்னா கருணாநிதி முதல்வர் ஆவதற்கு எவ்வாறு துணையா இருந்தார்களோ, பட்டியல் சமூக மக்கள் எப்படி துணையா நின்றார்களோ, அவர்களை கூட தன் பதவி வந்த பிறகு உதாசீனப்படுத்திய கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு எப்படி பட்டியல் சமூக மக்களுக்காக நிற்கும்? வரலாறு. இரண்டாவது, பட்டியல் சமூக பணம், அதே பணம் மத்திய அரசால் ஒதுக்கப்படுது. இன்னைக்கும் அந்த பணத்தை திருப்பி அனுப்புறான். இந்த அரசு திருப்பி அனுப்பி இருக்கு.